ஆனால் சிம்சோன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி தான். என்னன்னா, உன் மகாபலம் எதில் இருக்குது, நீ சொல்ல மாட்டியான்னு அந்த பொண்ணு நச்சரிக்கிறா. இந்த பொண்ணு, அந்த பொண்ணுனால இவருக்கு ஒன்றும் லாபம் வரப்போகிறதில்ல, இவர்னால தான் அந்த பொண்ணுக்கு லாபம். அந்த இடத்துல நோ சொல்கிறதுக்கு என்னவாமா, சொல்ல முடியாதுப்பா, போயிட்டு வா, அது எனக்கு ரகசியம், எங்கள் அம்மா அப்பாவுக்கே அவங்களே வெளியே சொல்லலை, இது எல்லாருடைய ரகசியம், நான் எப்படி சொல்லுவேன். அந்த இடத்துல நோ சொல்கிறதுக்கு தயங்கினதுனால நம்ம நோ சொல்லிட்டோம்னா இவ வந்து கோச்சுக்குவா, இவ வந்து மனசு கஷ்டப்படுவான்னு சொல்லி நோ சொல்லாததுனால சிம்சோனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சுல்ல. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் அப்படிதான் பாதிக்கப்படுறது. எது தெரியுமா, அவங்களுக்கு நோ சொல்லவே தெரியாது. இது சொன்ன உடனே தயங்குறது இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடத்துல வந்து வேண்டான்னா வேண்டாம், அது பரவாயில்ல, அவங்க இன்னைக்கு கோச்சுக்குவாங்க, நாளைக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க புரிஞ்சுக்கலன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும். எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்ட போறீங்களா, நீங்கள் போய் சிக்கலில் மாட்ட போறீங்களா?